திரு இடும்பாவனம் கார்த்தி இங்க இதுவரைக்கும் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்த நாம் தமிழர் விஜய் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிற பேச்சு இருந்ததிலிருந்தே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது. அதிகாரப்பூர்வமா அரசியல் கட்சி தொடங்கினதிலிருந்து தொடர்ச்சியாக வாழ்த்து தெரிவிக்கிறது, கொடி அறிமுகத்திற்கும் வாழ்த்து தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட அது ஒரு கூட்டணி மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கருத்து வரக்கூடிய அளவுக்கு திரு சீமான் அவர்களினுடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு ஏன் விஜய்? கமலஹாசன் ஐயா கட்சி தொடங்குறப்ப நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம்னா கட்சி தொடங்குற நடவடிக்கை வரவேற்றோம், வாழ்த்து தெரிவித்தோம். அதை கூட்டணிக்கான முன்னேற்பாடு அப்படின்னு பார்க்க முடியாது. அதே போல் கூட்டணி என்பது குறித்தெல்லாம் அதுக்கு பேசுவதற்கான இதற்கான கால சூழல் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு தத்துவத்தை வச்சுருக்கோம், ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வச்சுருக்கோம். அவங்க கட்சியின் கொள்கையை அறிவிச்சு கோட்பாடு அறிவிச்சு அது நாம் தமிழர் கட்சியோட பொருந்துகிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொண்டு அவங்க வருகிற பட்சத்தில் மேற்கொண்டு அது குறித்து பேசலாம். ஆனா இப்ப இன்னும் அறிவிக்கவே இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மக்கள் நீதி மையம் சொல்றீங்க. திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கின போது அப்போது இருந்த அந்த சந்திப்பு நிகழ்வு தொடங்கி கமலஹாசன் வராரு அப்படின்னு சொன்னது தவிர்த்து சீமான் போய் சந்திச்சு பேசினதா இருக்கட்டும், அல்லது அந்த விவகாரங்கள் இப்ப அதுக்கும் இப்ப விஜய் போய் பார்க்கல சந்திச்சு பேசல அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கமலஹாசன் ஐயா அண்ணனை பார்க்கணும் விரும்பினாங்க, இல்ல நீங்க வேண்டாம் நானே வாழ்த்துறேன் அப்படின்னு போய் வாழ்த்தினாங்க, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. இதுல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, கொள்கை கோட்பாடு யார் எதிரி, வடதுசாரியா இடதுசாரியா, எந்த பக்கம் நிற்க போறேன் எதையுமே நம்ம அறிவிக்கல. அதுக்கான இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அதுக்கு பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமரசம் பண்ணக்கூடாது, சமரசமே செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைங்கிறதுல தெளிவாக இருக்கும். அதனால தமிழ் தேசியங்கிற கருத்தில் ஏற்று மக்களை அரசியல்படுத்தி நாங்கள் 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கில் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கோம். மற்றபடி அவர் கொள்கை கோட்பாட்டை அறிவித்து நாம் தமிழர் கட்சியோட பொருந்துகிற பட்சத்தில், நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிட்டு வர்ற பட்சத்தில் மேற்கொண்டு அது குறித்து அப்போ தான் பேச முடியும், இப்போ பேச முடியாது. இப்போ ரசிகர் பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க முடியாது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிற எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. இதுவரைக்கும் வந்தவர்கள் யாரெல்லாம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன தோல்விகளை சந்தித்திருக்கிறாங்கிறத பார்க்கணும்னு சொல்றாங்க. அது சரிதானே? இல்லை, எம்ஜிஆரை விஜயோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு விதிவிலக்கு. எம்ஜிஆர் நடிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அரசியலில் குதிக்கல. அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்து அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1952 திமுக இணைகிறாரு. திமுக ஆதரவாக பரப்புரை பண்றாரு. நேரு எடுத்து கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போறாரு, சிறையில் முதல் வகுப்பில் இருக்கிறாரு. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறாரு. அப்புறம் மொழி போராட்டத்தில் பங்கேற்கிறாரு, சிறுசேமிப்பு துணைத் தலைவராக மாறுறாரு, திமுகவோட பொருளாளர் ஆகிறாரு. இது எல்லாத்தையும் கடக்கிறப்ப 20 ஆண்டு ஆயிடுது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தோட தான் அதிமுக கட்சி தொடங்குறாரு. அப்ப அவர் திராவிட கட்சியோட நீச்சி, திடீர்னு குதிக்கல. அவர் அரசியலும் செஞ்சாரு, அதே நேரத்தில் திரைத்துறையும் இருந்தார். அப்ப விஜய் அப்படியே கிடையாது. விஜய் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அரசியலுக்கு வர்றாங்க. இது என்டிஆரோட வேணா நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஆனா என்டிஆரும் கூட அங்க 9 மாசம் 8 மாசம் ஆட்சியை பிடிச்சாருன்னா அவரு கூட வெறுமனே நடிகர்ங்கிறத முன்னிலைப்படுத்த மாறா. ஆந்திராவில் தெலுங்குகளின் தன்மான பிரச்சனை, ஸ்தாபன காங்கிரஸ் 30 ஆண்டா ஆளுது, தெலுங்குகளை மதிக்கல அப்படிங்கிற முழக்கத்தை வச்சுதான் அவர் அங்க ஆட்சியை பிடிக்கிறார். அப்ப இது அண்ணன் திருமா சொன்ன கருத்து சரியானது, இது போதுமானது இல்ல. அதாவது விஜய்க்கு ஊடக வெளிச்சம் இருக்கு, ஒரு கவனம் இருக்குது. இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க 14 ஆண்டு 15 ஆண்டா இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி குறித்து வாதங்கள் எடுக்க மாட்டீங்க, நாம் தமிழர் கட்சி குறித்து அவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்காது. ஆனா விஜய் நடிகா இருப்பதால போதுமான ஊடக வெளிச்சம் இருக்கு, எல்லாமே கவனிக்கப்படுது, அது அவருக்கான பலம். ஆனா என்ன கட்சி ஆரம்பிச்சு என்ன கோட்பாடு, என்ன கொள்கை, எந்த மாதிரி செயல் திட்டம், மத்திய அரசு எவ்வாறு இருக்க போறாங்க, மாநில அரசு எவ்வாறு சாட போறாங்க, இந்த செயல்பாடுகளை பொறுத்து தான் அவங்களோட இருப்பு வெற்றி எல்லாமே தீர்மானிக்கப்படும். அதெல்லாம் வருங்காலத்துல முடிய முடியும். இப்போ விஜய் கட்சி நிறைய கட்சிகள் வந்தது, நீங்க குறிப்பிட்ட கமலஹாசன் உட்பட நிறைய கட்சிகள் வந்தது. ஆனா விஜய் அதிகாரப்பூர்வமா ஒரு அரசியல் கட்சியை தொடங்கின பிறகுதான் சீமான் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை ரொம்ப கூட்டணி நிலைப்பாட்டையே மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்துக்கு வராரு திரு சீமான். அண்ணா அது காரணம் விஜயோட வருகை தானே. அண்ணா அறிவிச்சிருக்காங்க தனிச்சு போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க நீங்க எங்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க, நாங்க கருத்து சொல்லி முடிச்சிட்டோம். நீங்க ஒளி வாங்கி நீட்டி விஜய் பக்கம் கேட்கணும். நீங்க உங்க அண்ணனோட இணைவீங்களா அப்படின்னு அங்கே கேட்கணும். அதுக்கு போது வர பதில பொறுத்து தான் பதில் சொல்ல முடியும். திரும்ப நாம் தமிழர் கட்சி நோக்கி நாம் தமிழர் கட்சி நோக்கி வரதுக்கான காரணம் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். அந்த காரணத்துக்கான கேள்வி கேட்கிறேன். நீங்க கமலஹாசன் ஆதரவு நிலைப்பாடுன்னு நீங்க போகல. நீங்க ஏற்கனவே நாங்க இங்க அரசியல் களத்துல இருக்கிறோம், நிறைய மக்களுக்காக நாங்க களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒரு ஓய்வு பெற காலம் போல அரசியலுக்கு வருவது சரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் திரு கமலஹாசனை நோக்கி திரு சீமான் எழுப்பினார். ஆனா அந்த கேள்விகள் ஏன் விஜய் நோக்கி எழவில்லை அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது கமலஹாசனை வரவேற்றோம். அதே சமயத்தில் நாங்கள் எல்லாருக்கும் சொன்னோம்,
திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு நாட்டாளன்னு எண்ணக்கூடாது. நீங்க வந்து இந்த மண்ணை ஆளுவதற்கான தகுதியை வளர்த்துக்கணும். இங்க வந்து அதிகாரத்தை பெறுவதற்கான அதுக்கான கள செயல்பாட்டில் இறங்கணும். மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக குரல் எழுப்பணும் அப்படின்னு சொன்னோம். அதை விஜய்க்கும் சொல்கிறோம். அவர் இன்னும் களத்துக்கு வரல, வருவார். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி போயிருக்காரு, இன்னும் வெளியே திறந்து நிறையா பேசலை. அவர்கள பேசணும் எதிர்பார்க்குறோம். இந்த விஜயோட வருகையில் வந்து பதற்றமாகிறது வந்து யார் முதல்ல பதற்றமாகறாங்கன்னா திமுக தான் பதற்றமாகுது. அவங்க தான் பயப்படுறாங்க. அவங்க தான் இதில் வந்து விஜய் வந்தால் வாக்குல பிரிச்சு வரணும், அவங்க தான் கவலை கொள்றாங்க. திமுக அந்த கவலைகள் ஒரு பக்கம் இருக்கு. தேர்தல் களத்துல சந்திக்க போறாங்க. அந்த என்னோட கேள்வியினுடைய நீட்சி தான், நடிகர்கள் ஏன் அரசியல் களத்துக்கு வராங்க? சினிமாவை விட்டு ஏன் நடிக்கிறவங்க வந்து அரசியலுக்கு வர்றாங்க, அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு திரு சீமான் கேள்வி எழுப்பினாரு. இன்னைக்கு என்னோட தம்பி வரா, அவனை நான் அரவணைக்கணும், நான் ஆதரிக்கணும், அந்த கொடியை யானை சின்னத்தில் போட்டதுல என்ன தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற ஒரு இடத்துல சீமான் ஏன் இருக்கிறார்? அப்போ அந்த கருத்துல மாற்று கருத்து வருது ஏன்? அதாவது விஜய் வந்து கட்சி தொடங்கி வர்றாரு. அவர் வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான ஒரு அரசியல் வைக்கப்படுறதில்லை. வந்து அவர் கோட்பாட்டை கொள்கையை சொன்ன பிறகு விமர்சன கணைகளை பாய்ச்சினா பிரச்சனை கிடையாது. அவர் வர்றப்பே அவர் காலி பண்ணணும் யார் நினைக்கிறான்னா திமுக நினைக்குது. திமுகவை சேர்ந்த RS பாரதி, அப்புறம் அமைச்சர் தாமு அன்பரசன், அப்புறம் முன்னாள் அமைச்சர் நாசர் எல்லாம் விஜய் நோக்கி அவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும்? வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கோட்பாடை சொல்லட்டும், கொள்கையை சொல்லட்டும், பேசுங்க. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற நிலையிலேயே நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்துச்சு. ரஜினிகாந்த், நான் என்ன சொல்றேன், ரஜினிகாந்த் மண்ணை ஆளுவதற்கான தகுதியற்றவர். ஏன்னா அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிறதால அங்கே எதிர்த்தோம். விஜய் இந்த மண்ணின் மகன், ஆழ்வதற்கான உரிமை கொண்டவர், தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து முதன்மையா வந்து திமுக தான் அவங்களை கண்டு அச்சமுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொள்கை உறுதிப்பாடு இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடு அப்படின்னு பேசுவாங்களே ஒழிய எந்த கோட்பாடும் இல்லை. நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க பாஜக கூட போவாங்க. அதனால இல்ல திமுக வந்து இன்னைக்கு புதிய ஆற்றல் வருது, புதிய சக்தி வருதுன்னா அவங்களை நோக்கி அவதூறு பரப்புறதை நாங்க எதிர்க்கிறோம். இப்ப விஜய் வந்த உடனே விஜய் சங்கி, பாஜக பி டீம்ங்கிறாங்க. ஆனா இவங்களோட இந்தியா கூட்டணிக்குள்ள சிவசேனா இருக்கு. சிவசேனா பொறுத்த வரைக்கும் அவங்க கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடு. அந்த இந்துத்துவ கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய சிவசேனா வந்து சங்கிக்க மாட்டாங்க, பாஜக பி டீம். நீங்க அப்போ அந்த அளவுகோல் வந்து ரஜினிக்கு ஒன்றாகவும் விஜய்க்கு ஒன்றாகவும் இருக்கு. ரஜினிகாந்த் வேற, விஜய் வேற மாறி. ஓகே, திரு அய்யநாதன், இங்க யாரை கண்டு யாருக்கு அச்சம் அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுது. அவர் இன்னும் எதையும் அறிவிக்கல. இதுதான் தமிழக வெற்றி கழகம், இதை நோக்கித்தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடியே இவ்வளவு அறிவுரை, எச்சரிக்கை ஏன் வருது? நிச்சயமா ஒரு ஆளுங்கற்ற கட்சி, அந்த கட்சிக்கு இயல்பா புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா அந்த கட்சியினால தனக்கு பாதகம் ஏற்படுமோ அப்படின்னு எண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றம், அந்த ரசிகர்களுடைய ஆதரவு, அதனுடைய எண்ணிக்கை எல்லாமே தெரியும். அது அதனால அவங்க வந்துட்டு அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த கருத்தை கூட திருமாவர்கள் சொன்ன கருத்து இல்லை, இவர் RS பாரதி சொன்ன கருத்து தொடர்பா இவர்கிட்ட கருத்து கேட்கும் போது அதை அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் இந்த விடயத்தை சொல்றாரு. வெறும் இல்ல, அதுதானே திருமாவளவன் அரசியல் அனுபவத்தோட சொல்றாரு.